குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்த ரகு தாத்தா திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டேஸ் பண்ண போகிறோம். இது விமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. ரகு தாத்தா இந்த கதை 1970 காலகட்டங்களில் நடக்குது. இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்பு போராட்டம் அதிகமாக இருந்தது. தன்னுடைய தாத்தாவோட சேர்ந்து ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுற ஒரு பெண்மணியாக கயல்விழி பாண்டியன் இருக்காங்க. நீங்க இப்படி எல்லாரையும் சேர்த்துட்டு ரவுடித்தனம் பண்றது சரியில்லை. ஆஸ் வெல் அஸ் அவங்க ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு பெண்ணாகவும் இருக்காங்க. காப்பா அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் வச்சு புத்தகம் எழுதுற ஒரு பெண்ணாகவும் இருக்காங்க. உனக்கு ப்ரொமோஷன் வந்தா அதுல எனக்கு தானே போறாமே. கல்யாணத்தில் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. அப்போது அவங்களுக்கு பார்க்கப்பட்ட அந்த ஆண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை. இறுதியில் அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, ஹிந்தி திணிப்பு போராட்டம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. கிளைய கட்டி கால்ல உந்தா குத்து விளக்காமே, ஆனா ஆசைப்பட்டு நான் கவுன மாட்டேனா வேற மாதிரியாமே. இந்த படத்துல டைரக்டர் ஃபெமினிசம் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். பெண்களுக்கு எதிராக ஏற்படுற நிறைய விஷயங்களை இந்த படத்துல பேசியிருக்காங்க. பட் இதில் இருக்கிற ரொம்ப பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970 காலகட்டங்களில் நடந்த பெண்களுக்கு எதிராக இருந்த அடிமை முறைகளை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. இதனால சொசைட்டிக்கு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே ஏற்பட போகிறதில்ல, யாருக்குமே எந்த ஒரு இம்பேக்டும் ஏற்பட போகிறதில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நிறைய படங்களில் இந்த அடக்குமுறைகளை பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இதை பற்றி. ஆல்ரெடி இதை பேசி பேசி சலிச்சனால மறுபடியும் இதே டாப்பிக்கை கொண்டு வந்து இங்கே பேசும்போது யாருக்குமே பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அண்ட் இதுக்கான இம்பேக்டும் பெருசாக இல்லை. நீங்கள் அப்படி ஃபெமினிசம் பேசுகிறதா இருந்தால் இப்போ கரண்ட்டாக 2024 நடந்த பிரச்சனையை எடுத்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சேம் அதே ஃபெமினிசம் பலசே ரிப்பீட் ஆனனால இங்கே எந்த சேஞ்சஸுமே வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. என்னை விட 7 வயசு அதிகம். நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கயல்விழி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை கதாபாத்திரம் ரவீந்தர் விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு சீனில் அவங்க அம்மாவை பிடிச்சி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். இந்த கேரக்டருடைய நெகட்டிவ் ஷேடை வெளிப்படுத்துறதுக்காக அந்த காட்சியை அங்கே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய சீனில் அந்த கேரக்டருடைய நெகட்டிவ் ஷேட் வெளிப்பட்டிருக்கு. அதில் ஒரு சீன் என்னென்னா, பொண்ணு பார்க்குற சீன். அங்கே அவங்களுடைய அம்மாவை வேண்டான்னு சொல்லி வெளியில் நிற்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு விதவை. அப்போவே அந்த கேரக்டருக்கான நெகட்டிவ் ஷேட் வெளிப்பட்டுருச்சு. மறுபடியும் அந்த கேரக்டருக்கான நெகட்டிவ் ஷேடை நம்ம பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்மாவை அடிக்கிற மாதிரியான காட்சியை அங்கே வச்சது தேவையே கிடையாது. நம்ம நிறைய காட்சிகள் ஆல்ரெடி சொல்லியிருந்தனால நம்ம என்னதான் ஃபெமினிஸ்ட் ஃபிலிம் ஃபெமினிசம் பார்வையில் இந்த படத்தை நம்ம பார்த்தாலும் அம்மாவை அடிக்கிற காட்சி இந்த படத்தில் இருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. நான் கட்டினா கிராஜுவேட் பண்ண தான் கட்டுவேன். இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் எல்லாம் ஏன் என் தலையில் கட்ட பார்க்குறேன்? கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பெண்களை இந்த படத்தில் காட்சி பொருளாவோ இல்லை கவர்ச்சி பொருளாவோ காட்டியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. கருப்பு நிற பெண்களுக்கான முக்கியத்துவம்ல படத்தில் அன்னி கேரக்டர் ஒருத்தங்க வராங்க. அவங்க ரொம்ப போல்டாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. அண்ட் படத்தில் நிறைய முக்கியமான டெசிஷன்ஸை அவங்க தான் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படங்களில் கருப்பு நிற பெண்களுக்கான முக்கியத்துவம் நிறையாவே இருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. கொலை கடத்தல்ல பேசிட்டு இருக்கேன். போன மாசம் என்னமோ விஷம்னா இந்த மாசம் தூக்குன்றான். மேரேஜ் சிஸ்டத்தை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணு, அவளுடைய ஃபேமிலி, இவங்க மேலே இந்த சொசைட்டி ஒரு விதமான ப்ரெஷரையும் ஸ்ட்ரகுளையும் இந்த மேரேஜ்க்காக கொடுத்துட்டே இருக்குது. அது அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி. இப்போ வரைக்கும் டவுரிக்கான தற்கொலைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான தற்கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மேரேஜ் சிஸ்டத்தை பற்றி இந்த படத்தில் நல்லாவே பேசியிருக்காங்க. பொண்ணு அடக்கமா மண்டையை உடைச்சு படத்தில் நம்ம அந்த பொண்ணோடைய கேரக்டரை பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன பெருசாக பண்ணிட்டா, ஏதோ பெருசாக பண்ண மாதிரி இவ்வளோ சீன் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஏன்னா நம்ம இப்போ 2024 உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுவே 1970 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை தான் இது. அப்போது நம்ம 1970 காலகட்டங்களுக்கு போய் அதை மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா
அங்கே அந்த பெண் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய புரட்சியாக தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக இந்த ஒரு ஆணை விட ஒரு பெண் அதிகமாக படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய அண்ணா கேரக்டர் ஆகட்டும், அவங்களுடைய அப்பா கேரக்டர் ஆகட்டும், மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீரியோ டைப்ஸை பயங்கரமாக உடைச்சிருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. காலரை தூக்கி கண்ணியம் பேசி அலையிற கட்டி கலாச்சார உருட்டுல என்ன சீரிய வச்சு. பெண்களுக்கான முக்கியத்துவம் பற்றி பேசணும்னா இந்த படமே ஒரு ஃபெமினிசம் சம்மந்தப்பட்ட கதை தான். ஹீரோயினை தவிர மற்ற நிறைய பெண் கதாபாத்திரங்கள் இதில் இருக்காங்க. பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகவே இந்த படத்தில் இருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் ரகு தாத்தா மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 4 பாயிண்ட்ஸ். அடடா தினேசா வெடிக்கிற பட்டாசா ஏம்பா உனக்கு மட்டும் பாதுசா. ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.